ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செகண்ட் மேட்சா ராவணன் சிசி விசஸ் கன்னிவாடி. ராவணன் சிசி டாஸ் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிங்க. கன்னிவாடி ராவணன் சிசி பேட்டிங், கன்னிவாடி ஃபீல்டிங். சிசிக்கு வழக்கம்போல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பா விக்கி மற்றும் ராம். ஸ்ட்ரைக்கில் விக்கி, நான் ஸ்ட்ரைக்கில் ராம். 6 ஓவர் 2 ஓவர் பவர் பிளே. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண அப்பு முதல் பாலே அங்கே கவர்ஸில் தெளிவான மீட் இருந்திருக்கு. பவுண்டரி பேர்மன் பார்ப்போம். பால் இங்கே குத்துநடத்துலேருந்து ஸ்டாப் ஆகிருக்கு. அதனால் இங்கே 2 கிடைக்கும். ரன்னிங் பிட்வீன் குயிக்காகவே இருந்திருக்காங்க. 3 ரன் கால் பண்ணியிருக்காங்க. நல்ல கால் இங்கே ராமன்ட்டு ஈஸி 3. ஸ்ட்ரைக்கில் ராம். இந்த முறை சுவிட்ச் காட்டு நல்ல டேக்கன் இங்கே விக்கெட். முதல் பாலே தன்னோட விக்கெட்டில் வெளியே போகிறாங்க. ஹாலக் ராம். ஹாலக் லெஃப்டி ஸ்ட்ரைக்கில் வரதன். இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து சரியான கனெக்ட் இல்லை. கேப்பில் ஸ்டாப் இங்கே ஃபில்லர் சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். இந்த முறை சென்சிபிள் பிளே டிஃபென்ஸ்க்கான மைண்ட் செட் இங்கே கிட்ட இருந்து நல்ல ஸ்டாப் கூட இங்கே சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து மிஸ் பண்ணிக்காங்க. நல்லா இருந்து பிடிச்சாங்க. பவுலர் இங்கே டாட் பவுல். இந்த முறையும் குறுக்க பெரிய விஷயத்துக்கு போனாங்க. டாட் பால். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. பவுலர் புட்ஸ்னா ராக்கெட் சேகர். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ஸ்லாட்டில் இருந்த பந்து அங்கே ஃபில்டர் தலையை தாண்டி இருக்கு. பவுண்டரி பேர்மான்னு பார்ப்போம். அங்கே நல்ல கனெக்ட் இல்லை. ஈஸி 2. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் லைனில். இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து மிட் விக்கெட்டில் கேட்சா இல்லை. நல்ல டேக்கன் விக்கெட். இது வரைக்கும் நல்லா அடிக்கிற விக்கி தன்னோட இந்த வெளியே போகிறாங்க. ஹாலக் விக்கி. சவுந்தர் ஸ்ட்ரைக்கில். இந்த முறை பெரிய ஷாட்டுக்கு போயிட்டாங்க. சரியான கனெக்டும் இருந்திருக்கு. கண்டிப்பாக இங்கே பவுண்ட்ரி போயிடும். பவுண்ட்ரி இங்கே சவுந்தரண்ணா பேட்லேருந்து வர முதல் பவுண்ட்ரி. முதல் பாலே வாம் வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை. இந்த முறை டிஃபென்ஸ்க்கான மைண்ட் செட். பவுலரை போட்டு பவுல் எடுத்தாங்க. டாட் பால். இந்த முறை டாஸ் பால் அங்கே சரியான கனெக்ட் இருந்திருக்கு. நல்ல டேக்கான இங்கே ஃபீல்டர் 2 கேட்ச் 2 முக்கியமான கேட்சை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. நல்லா இந்த சவுந்தரம் தன்னோட இந்த வெளியே போகிறாங்க. ஹாலக் சவுந்தர் பேட்ஸ்மேன் கொண்டையம்பட்டி. பால சிங்கம் இங்கே டாஸ் பால் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குயிக்காக ட்ராவல் ஆச்சுன்னா பவுண்டரி போயிடும். கண்டிப்பாக இங்கே குயிக்காக ட்ராவல் ஆயிருக்கு. பவுண்டரி இங்கே முதல் பாலே பவுண்டரி அடிச்சிருக்காங்க. பேட்டிங் பாலசிங்கம். தேர்ட் ஓவர் இங்கே 2 ஓவருக்கு 15 அடிக்காங்க ராவணன் சிசி. சரி, நட்பே துணை மாதிரி. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நெத்தி பவுலர் எப்படி பவுலர் ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க. அங்கே சிங்கிள் கிடைக்கும். நல்ல த்ரோவும் கூட. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை சுவிட்சில் தெளிவான கனெக்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். பாலசிங்கம் பேட்லேருந்து வரை 2வது பவுண்டரி. வெல் பேட்டிங் ப்ரோ, வெல் பேட்டிங். இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து குறுக்க மிட் விக்கெட்டில் தரையோட தரையா நல்ல ஸ்டாப் இங்கே ஃபீல்டர் 1 2 பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன் இங்கே சிங்கிள். இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து தலையை தாண்டி இருக்கு. ஃபீல்டர் தலையை பவுண்டரி பேர்மான் பார்ப்போம். இங்கே ஆனால் ஸ்டாப் சேகர். ரன்னிங் பிட்வீன் இங்கே சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். இந்த முறை சுவிட்ச் இருக்கான். குயிக்காக வந்திருக்கு. காலை பார்த்துட்டு டாட் பால். இந்த முறை டாஸ் பால் சரியான கனெக்ட் இல்லை. இங்கே பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். பாலை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்கே ரன்னிங் பிட்வீன் 3 ஓடி இருக்காங்க. ஈஸி 3. இந்த ஓவர் முடிக்கிறாங்க. 3 ஓவருக்கு 25 ஆடி இருக்காங்க. நட்பே துணை சட்மா அப்பு தனக்கான செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ஸ்லாட்டில் இருந்த பந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர் கையை நோக்கி நல்ல ஒரு அப்டு பால் இருந்தீங்க. சிங்கிள். இந்த முறை மிஸ் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் பால். ஃபீல்டர் சேகர் நல்லா ஸ்டாப் கூட இங்கே சேகர். இங்கே சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். இந்த முறை நல்ல ஒரு அப் 2 நல்ல ஒரு ஏக்கிங்லேருந்து இங்கே பவுலர்கிட்ட இருந்து டாட் பாலோ மாதிரி இருக்கு. இங்கே ஃபீல்டிங் மிஸ்டேக் மூலியமாக ஒரு சிங்கிள் வந்திருக்கு. சிங்கிள். இந்த முறை டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே விக்கெட்டுக்கான சான்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கேப்பில் இன்னொரு நான் பார்ப்போம். இங்கே ரன்னிங் பிட்வீன் ஈஸி 2. இந்த முறை நல்ல எழுத பிடிச்சாங்க. பெஸ்ட் கால் இங்கே ஒயிட் இருக்காங்க. அம்பேர் நாட் அ ஒயிட். இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. டாட் போல். பேக் டு பேக் டாட்டோட இந்த ஓவர் முடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓவருக்கு 30 ஆடி இருக்காங்க. 5th ஓவர் போட்டு ஸ்டார்ட்னா புகழ். முதல் பாலே அங்கே தப்பான பால் கரெக்டாக பனிஷ் பண்ணிக்காங்களான்னு பார்ப்போம். அங்கே பவுண்ட்ரி. பாலசிங்கம் பேட்லேருந்து ஒரு முதல் பவுண்ட்ரி இந்த ஓவரில். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை அண்டரில் இருந்திருக்கு. டாட் போல். வெல் போலிங் புகழ். நெக்ஸ்ட் ஒன்.
இந்த முறை நல்லா டேக்கன் பார்த்தா மிஸ் பண்ணியிருக்காங்க. கையில் பொத்துட்டு போயிருக்கு குயிக்காக. அந்த ஸ்டாப்பிங்க 1-2 ரன்னிங் பிட்வீன் குயிக்காக இருந்திருக்காங்க. ஈஸி 2. இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து இறங்கி போய் விக்கெட்டான்னு பார்ப்போம். நல்ல டேக்கன் விக்கெட். ராமர் ஸ்ட்ரைக்கில் ஒரு பாலே நல்லா இருந்தால் பிடிச்சாங்க. வீட்டில் இருந்தால் டாட் பால் வெல்பனை பூக்கால். இந்த முறை ஏறி நெத்தி எடுத்தாங்க பை ஃபுட்டில். நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர். இங்கே 1-2 பார்ப்போம். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். 37 ஆடி இருக்காங்க நட்பெத்துறை மதுரை. ஃபைனல் ஓவர் ஸ்டார்ட் பண்ண பிரபா ஸ்ட்ரைக்கில் ராமர் போல். முதல் பாலே இங்கே நல்லா லென்த்தை பிடிச்சாங்க. டாட் பால் வெல்பனிங் பிரபா. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை ஸ்லாட்டில் பந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த முறை நல்ல ஒரு அப் டூ இங்கே நெத்தி தான் எடுத்தாங்க. சரியாக கிடைக்கல. ஃபீல்டர் சேகர் கைக்கு இங்கே மிஸ் ஃபீல்டு. பவுண்ட்ரி பேருமா. நல்லா ஸ்டாப். இங்கே 2 ஓடிடுவாங்க கண்டிப்பாக. ஈஸி 2. இந்த முறை நல்லா எழுத பிடிச்சாங்க. டாட் பால். இந்த மாதிரி நல்லா எழுத பிடிச்சாங்க. டாட் பால். பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் பவுல். இந்த மாதிரி நெத்தி பவுலர் எடுக்க பார்த்தாங்க. 1-2 பார்ப்போம். ரன்னிங் போய்ட்டு நீங்கள் 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. நல்ல த்ரோவும் கூட இங்கே. ஈஸி 2. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மணி ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ் பால். 42 டார்கெட் இடத்துல முதல் பாலே நல்லா இருந்து பிடிச்சாங்க. பவுலர் டாட் பால். டாட்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த முறை ஸ்லாட்டில் இருந்த பந்து ஃபீல்டர் ராமர் நல்லா டேக்கன் பார்த்தா மிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். கட்டுக்கு போனாங்க இங்கே ஃபீல்டர். அங்கே தடுக்க முடியலை. 1-2 பார்ப்போம். பால் ஸ்டாப் ஆயிருக்கு. இங்கே 2 ஓடிட்டாங்க ஆல்ரெடி. ஈஸி 3. இந்த முறை கேட்சான்னு பார்ப்போம். இங்கே ஃபீல்டர் நல்ல டேக்கன் விக்கெட். இந்த முறை நல்லா இருந்து பிடிச்சாங்க. பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே பவுலர் இந்த முறை விலைக்கு போடப்பட்ட பந்து ஒயிட். எக்ஸ்ட்ராஸ் தேவையில்லை. இங்கே கம்மியான ஸ்கோர் தான் ஆடி இருக்காங்க. இந்த முறை விலைக்கு போடப்பட்ட பந்து பேக் டு பேக் 2 ஒயிடை தேவையில்லாமல் போட்டு கொடுத்துருக்காங்க பவுலரே. இங்கே இந்த முறை அங்கே சென்சிபிள் பிளே கேப்பில் ஃபீல்டர் பவுண்டரி பேர்மன் பார்ப்போம். அங்கே பால் ஸ்டாப் ஆயிருக்கு. ஆல்ரெடி இங்கே 2 ஓடிட்டாங்க. 3 ரன்கான கால் 3 ஓடி எடுத்திருக்காங்க. ஈஸி 3. ராம் செகண்ட் ஓவர் ஸ்போர்ட். முதல் பாலே அங்கே சென்சிபிள் பிளே டிஃபென்ஸ்க்கான மைண்ட் செட். ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட சிங்கிள் தான் கிடைக்கும். நல்ல த்ரோ சிங்கிள். இந்த முறை டிஃபென்ஸ்க்கான மைண்ட் செட். பேக் டு பேக் அதே ஃபீல்டர் நோக்கி சிங்கிள் தான் கிடைக்கும். சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். இந்த முறை நல்ல ஒரு 2 சென்சிபிள் பிளே. அங்கே சிங்கிள். பேக் டு பேக். இந்த முறையும் சென்சிபிள் டிஃபென்ஸ். அங்கே அந்த ஸ்டாப் சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். நல்ல ஒரு அப் டூ. இங்கே பவுலர் எடுத்தாங்க. டாட் பால். இந்த முறை கிரிக்கெட்டாக எடுத்தாங்க. அங்கே ஃபீல்டர் சாண்டி கேட்ச் எடுப்பாங்களான்னு பார்ப்போம். கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. இங்கே முக்கியமான கேட்சாக இருந்திருக்கு. பிடிச்சிருந்தா ஈஸி 2. இந்த 2 இந்த ஓவர் முடிக்கிறாங்க. ராம் ஒரு ஷாட்னா பரதன். முதல் பாலே இங்கே நல்லா இருந்து பிடிச்சாங்க. பேட்டில் ஏஜ் இருந்திருக்கு. இங்கே அம்பேர் கால். அம்பேர் இந்த கால் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் பேட்டில் ஏஜ் இருந்திருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்லா இருந்து பிடிச்சாங்க. அம்பேர் கால் வைட். இந்த முறை நல்லா இருந்து பிடிச்சாங்க. டாட் பால். போன பால் ஒரு ஆக்ஷன் பால்ன்ற காரணத்தினால இங்கே பவுலர் சேஞ்ச் பண்ணிக்காங்க. நியூ பவுலர் சாண்டி. இந்த முறை நல்ல ஒரு ஸ்லோயர் இங்கே பவுலர் இருந்து கேப்பில் பிளேஸ் ஆயிருக்கு. ஆனால் ஸ்டாப் 1-2 ரன் பார்ப்போம். ரன்னிங் விட்டு இங்கே சிங்கிள். இந்த மாதிரி ஏஜ் இருந்திருக்கு. பேட்டில் விக்கெட். வேர் பவுலிங் சாண்டி. இந்த முறை சென்சிபிள் பிளே. இங்கே ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டுங்க. இங்கே 1-2 மாற்றிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஸ்டாப் இங்கே ராமான பேக்கப் வந்திருக்காங்க. நல்ல தரும் கூட ஈஸி 2. இந்த முறை மிடில் ஸ்டிக்கே பதம் பார்த்துருக்கு. வேல் பவுலிங் சாண்டி. இந்த ஓவரில் 2 விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காங்க. 2 முக்கியமான விக்கெட்டையும் சாண்டி. வேல் பவுலிங் சாண்டி.
இந்த முறை திருமண பக்கமே போட்டாங்க. லெக் பை மூலியமாக இங்கே 2 கிடையாது. பேட்டிலலாம் படலைங்க. 20 ஆடி இருக்காங்க கன்னிவாடி. இங்கே 4th ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா ராம். 4th ஓவர் பஸ் பால். இந்த ஓவர் தான் மேட்ச் ஓவராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முறை டிஃபென்ஸுக்கு தான் போனாங்க. ஃபீல்டர் பவுல் நல்ல ஸ்டாப் கூட, நல்ல த்ரோ. இங்கே 2வது மாதிரி இருக்கு. ஈஸி 2. இந்த முறை ஸ்டாப் அவுட் பண்ணி அங்கே நல்ல ஸ்டாப் கூட. டைரக்ட் ஹிட் மிஸ் ஆயிருக்கு. இங்கே பேக்கப் யாருமே இல்லாத காரணத்தினால 2 எக்ஸ்ட்ரா வந்துடும். ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல கட். அங்கே சென்சிபிள் பிளே. கண்டிப்பாக பவுண்டரி போயிருந்தா நினைக்கிற வேகத்துக்கு. அங்கே பவுண்டரி. மணி பேட்டில் இருந்து ரொம்ப பவுண்டரி. இந்த முறையும் அதே டைரக்ஷனில் நல்ல கட். இங்கே பாலை கடைசியே வாட்ச் பண்ணி கட் பண்ணாங்க ஃபீல்டர். ரமேஷ் இங்கே பாலை துரத்தி பால் எங்கே ஸ்டாப் ஆயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் 3 ஓடி இருக்காங்க. ஈஸி 3. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை டிஃபென்ஸ்க்கு போனாங்க. இங்கே பவுலர் எப்படி பவுலர் இருந்தாங்க. சேகர் இந்த முறை சுவிட்ச் இருக்கான்றே காலப்புத்தூர் வந்துச்சு குயிக்காக டாட் பால். இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க. ராம் 31 அடிக்கிறாங்க. 5th ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண நாகவேல். முதல் பாலே நல்ல ஒரு ஸ்லோ ஏர். அங்கே ஃபீல்டர் பவுலர் நோக்கி அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு 1-2 மாற்றிடுவாங்க. கண்டிப்பாக இங்கே ஃபீல்டிங் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தா தான் மேட்ச் எடுத்துகிட்டு போக முடியும். ஈஸி 2 வரைக்கும் உள்ள நல்லா செட்டில் நிற்கிறாப்புல மணி யங்ஸ்டர். இந்த முறை ஸ்டெப் அவுட் பண்ணி நல்ல கட்டு நல்ல த்ரோடு தான் வைக்கிறாரு. இங்கே 2 எதுவும் ஓடலை. டாட் பவுல். இந்த முறை டிஃபென்ஸுக்கு தான் போனாங்க. கேப்பில் கண்டிப்பாக 2 புஷ் பண்ணுவாங்க. நல்ல த்ரோடு தான் விக்கெட்டாக இருக்கும். இங்கே சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள். இந்த முறை அங்கே எடுத்து விட்டாங்க கேப்பில். சேகர் இங்கே பவுண்டரியான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப். இங்கே பவுல். நல்ல த்ரோ கூட இங்கே விக்கெட். நல்ல த்ரோ நான் போடுவேண்ணா. இந்த மாதிரி நல்ல லெந்தை பிடிச்சாங்க. அங்கே ஃபீல்டர் பவுலர் நல்ல ஸ்டாப் கூட போடணும்னா இங்கே நல்ல த்ரோ. சிங்கிள் தான் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த விக்கெட் தான் க்ரூசியலான விக்கெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த முறை சென்சிபிள் பிளே உடம்பு போட்டு விளாண்டாங்க. ஃபீல்டர் பாலசிங்கம் நல்ல ஸ்டாப் பண்ணா. நல்ல ஸ்டாப்பு தான். இங்கே தப்பான த்ரோ 2ஆம் மாதிரி இருக்கு. ஈஸி 2. 6க்கு 5. முதல் பாலே நல்ல ஒரு அப் 2. அங்கே ஒரு திசையில் நல்ல ஸ்டாப். இங்கே போடுவோம்னா 2 ஓடிடுவாங்க கண்டிப்பாக. இங்கே ஈஸி 2. 5க்கு 3. இந்த முறை இன்சைட் ஆச்சு. சரி நான் கனெக்ட் இல்லை. ஆனாலும் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். இந்த முறை 4க்கு 2. நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நல்ல ஸ்கோர். இங்கே கடைசி வரைக்கும் மேட்சை ரெஸ்பான்சிபிளாக எடுத்து மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே மணி. இங்கே மேட்ச் வான் பை கன்னிவாடி. வெல் பிளேட் பை நட்பே துணை மதுரை.